வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, நோய் எதிர்ப்பு சக்தி. வான்காந்தமும் ஜீவகாந்தமும் ஒன்றே என்று தெளிந்து உணர்ந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். இன்றைய காலத்தில் மனிதர்களின் வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒன்றாக இருப்பது வான்காந்தம், ஜீவகாந்தம் என்பதின் தத்துவ விளக்கம். இதன் பற்றாக்குறையினால்தான் உலகம் முழுவதும் நோய்கள் பரவிக்கொண்டு இருக்கிறது. நோய்களிலிருந்து மீள்வதற்கான எதிர்ப்பு சக்தியைத்தான் உலகம் முழுவதும் தேடிக்கொண்டு இருக்கிறது. வைரஸ் மற்றும் பல கிருமிகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு எதிர்ப்பு சக்தியின் அவசியம் இருக்கிறது. எதிர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொள்வதால் நோய்களிலிருந்து தப்பிக்கலாம் என்ற அறிவுரைகள் பொதுவாய் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னவெனில், எது எதிர்ப்பு சக்தி என்று தெரியாமலேயே அதனை தேடிச் சென்று கொண்டு இருக்கிறது. எதிர்ப்பு சக்தி எங்கே இருக்கிறது? அது எப்படி உற்பத்தி ஆகிறது? அதன் இருப்பு எங்கே இருக்கிறது? இந்த விஞ்ஞானத்திற்கு இதற்கான பதில் ஒன்றும் தெரிவதில்லை. உடலில் உள்ள ஜீவகாந்தம்தான் எதிர்ப்பு சக்தி என்பது விஞ்ஞான உலகத்திற்கு புரியவில்லை. வான்காந்தம் எனும் பிரபஞ்ச சக்தி உடலில் செல்லும் பொழுது அதுவும் ஜீவகாந்தமாக மாறி எதிர்ப்பு சக்தியாக மாறுகிறது என்பதும் தெரியவில்லை. எதிர்ப்பு சக்தியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமே, அது எங்கே இருக்கிறது என்றால், நமது வீட்டின் உள்ளேயே வீட்டில் உள்ளவர்களை தவிர 4 சுவற்றுக்கும் இடையில் அபரிமிதமாக வான்காந்தம் நிறைந்து இருக்கிறது. இந்த ஊர் முழுவதும், நாடு முழுவதும், உலகம் முழுவதும், பிரபஞ்சத்தின் எல்லை வரை நிறைந்து இருக்கிறது. இதுதான் எதிர்ப்பு சக்தி என்று தெரியாமல் இந்த விஞ்ஞான உலகம் இருக்கிறது. குறிப்பாக சொன்னால், இயற்கை மருத்துவங்கள் சாராத விஞ்ஞான மருத்துவ உலகம் இந்த ரகசியம் தெரியாமலேயே மருத்துவம் செய்து கொண்டு இருக்கிறது. சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, அக்குபஞ்சர், வர்மா இது போன்ற சித்தர்களாலும் ஞானியர்களாலும் உருவாக்கப்பட்ட மருத்துவ முறைகள் அனைத்தும் உயிராற்றல் எனும் காந்தத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. ஆனால் விஞ்ஞான மருத்துவம் ஒன்று மட்டும்தான் உயிராற்றலாகிய காந்தத்தினை கணக்கில் கொள்ளாத ஒன்றாக உள்ளது. காந்தம் பற்றிய ஞானம் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாத ஒன்றாக இருக்க வேண்டும். நவீன மருத்துவ உலகம் காந்த தத்துவத்தை கொண்டு சிகிச்சை வழங்கும் முறையினை போதித்துவிட்டால், அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த உலகில் உள்ள 90% நோய்கள் இல்லாமல் போய்விடும் அல்லது வராமல் தடுக்கப்படும். பெரிய பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் இழுத்து மூடப்படும். ஆனால் இதனை புரிந்து கொள்வார்களா? ஏற்றுக்கொள்வார்களா? புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். ஏனெனில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த காந்தம் என்பதை கண்ணால் பார்க்க முடியாது, புலன்களால் பார்க்க முடியாது, கருவிகளை கொண்டும் அறிய முடியாது, எவ்வளவு பெரிய விஞ்ஞான கருவிகளை கொண்டும் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது என்று சொன்னால், அந்த காந்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விண் எனும் நுண்துகள் அல்லது உயிர்த்துகள் இருக்கிறது அல்லவா, அதையே பார்க்க முடியாது. விண்ணையே பார்க்க முடியாத நிலையில் உள்ளபோது அதனால் உருவாக்கப்படும் காந்தத்தை எப்படி காண முடியும்? இதனை காணவும் முடியாமல் நிரூபணம் செய்யவும் முடியாமல் இருப்பதால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. விஞ்ஞானம் எது ஒன்றை நிரூபணம் செய்ய முடியவில்லையோ அதனை ஏற்றுக்கொள்ளாது. ஒரு பொய்யான ஒன்றை கூட நிரூபணம் செய்துவிட்டால், நிரூபித்து காட்டிவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளும். 10 வருடம் கழித்து நிரூபணம் செய்யப்பட்ட ஒன்று உண்மையல்ல, பொய்யானது என வரும்பொழுது அதனை தடையும் செய்யும். ஆனால் இந்த உண்மையான காந்தத்தை நிரூபிக்க முடியவில்லை என்பதனால் அதனை ஏற்றுக்கொள்ளாது. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு நோய் எதிர்ப்பு சக்தி.
இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உடல் எதிர்ப்பு சக்தி என்றும் சில பேர் கூறுகிறார்கள். சரி, இப்போது நோய் எதிர்ப்பு சக்தி என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறோம்? இம்யூனிட்டி என்று சொல்கிறோம், இம்யூன் எனர்ஜி என்று சொல்கிறோம். இம்யூனிட்டின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க, இம்யூன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது கூட சில பேர் தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உலகம் முழுவதும் தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிற வார்த்தை தெரியாதவங்களுக்கு கூட மூளை முடுக்கெல்லாம் இதை தெரிய வைத்தது யார் என்று கேட்டால், கொரோனா என்ற ஒரு நுண்கிருமி எல்லாரையும் என்ன பண்ண வச்சிருச்சு? நோய் எதிர்ப்பு சக்தி என்று பேச வைத்து விட்டது. நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் இந்த வைரஸ் நம்மை ஒன்றும் செய்யாது என்று உலகம் முழுவதும் மக்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம். மருத்துவர்களும் சொன்னார்கள், நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் இந்த கிருமி நம்மை தாக்காது என்று சொன்னார்கள். சரி, அப்படி என்றால் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இந்த ஆரோக்கியம் என்ற சார்ந்த அந்த நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? அதை உயர்த்துவதற்கு எல்லோருக்கும் அதை கொடுத்திருக்கலாமே, அதை செய்திருக்கலாமே. இந்த சுகாதாரத்துறை அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா? அந்த சுகாதாரத்துறையிலேருந்து எல்லாருக்கும் ஆளுக்கு 2 பாட்டில் இம்யூனிட்டி அதை இன்க்ரீஸ் ஏற்றி விட்டுருக்கலாமே, இப்போ குளுக்கோஸ் ஏற்றின மாதிரி ஏற்றிருக்கலாமே என்று சில மக்கள் எல்லாம் கேட்டார்கள். இம்யூனிட்டி குறையா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. ஆனால் இம்யூனிட்டி குறையா இருக்கிறது, இம்யூனிட்டி என்ற வார்த்தை சொல்லப்பட்டது, எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லப்பட்டது. எது நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லப்படவில்லை. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லிவிட்டோம். சரி, ஆனால் எது அவ்வாறு இருக்கிறது, அது எங்கே இருக்கிறது என்று தெரிந்தால் அதை என்ன பண்ணிடலாம்? அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை இன்னும் விஞ்ஞானம் கண்டு உணரவில்லை. ஆனால் ஏதோ நோய் எதிர்ப்பு சக்தி என்று ஒன்று இருக்கிறது என்று கூட சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறது என்று சொன்னால் நிறுவனம் கேட்பார்கள், இருக்க வேண்டும், அதுதான் இப்படி செய்ய வேண்டும் என்று யூகித்து சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. ஏதோ யூகித்து கொண்டு இருக்கிறார்கள். இதை கண்டு உணர்வதற்காக இனிமேல் அதை ஆராய்ச்சி செய்வார்கள், அதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்பார்கள். ஆனால் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னமே இந்த உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி என்றால் என்ன என்பதை நமது சித்தர்கள் கண்டு உணர்ந்திருக்கிறார்கள். எது நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொன்னால், இந்த உயிர் சக்தி என்று சொல்கிறோமே உடலில், அதற்குத்தான் மகரிஷி அவர்கள், வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஜீவகாந்தம் என்று பெயர் வைத்தார். அந்த உயிர் சக்தி என்று சொல்லக்கூடிய ஜீவகாந்த சக்தி இருக்கிறது அல்லவா, அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியாக உடலில் செயல்படுகிறது என்பதுதான் சித்தர்கள் மூலமாக வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இன்று நமக்கு உணர்த்திய காந்த தத்துவம். சரி, இப்போ இந்த உயிர் சக்தி ஜீவகாந்த சக்தின்னு சொல்கிறோமே, இப்போ அதுதானப்பா இங்கே உடம்புல கம்மியாக இருக்குது, அப்போ அதை எப்படி கூட்டுறது? அப்போ நீ சொல்லிட்ட இந்த உயிர் சக்தி தான், உயிர் சக்தி கம்மியாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. கேட்கணும், மக்கள் கேட்கணும். மக்களெல்லாம் இந்த கேள்வி கேட்பதில் சிறந்தவர்கள். மகரிஷி சொல்லுவாங்க, கேள்விகள் சிறந்தது என்று சொல்வார். கேள்வி கேட்டால்தான் அங்கே என்ன தெளிவு வரும் என்று சொல்வார்கள். இந்த கேள்வி கேட்க வேண்டும். ஆமாம், இதை எப்படிப்பா இன்க்ரீஸ் பண்ணுறது? இந்த இடத்தில் தான் மகரிஷியினுடைய காந்த தத்துவம் தெளிவாக விளக்குகிறது. இந்த வான்காந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய வான்காந்தம் இருக்கிறதே, அதுதான் இந்த உடலுக்குள்ளாக ஜீவகாந்தம் என்று பெயர் பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிறது. ஓ, அப்போ ரெண்டும் ஒன்று தானா? ஆமாம், இரண்டும் வேறல்ல, இரண்டும் ஒன்று தான் அல்ல, இரண்டும் வேறல்ல. நம்ம வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தணும். இரண்டும் ஒன்று தான் என்று சொன்னால் அது துவைதம் என்று சொல்லிவிடுவார்கள். இப்போ இரண்டும் வேறல்ல என்று சொன்னால் அது அத்வைதம் என்று சொல்வார்கள். சரி, அப்போ அந்த வான்காந்தம்தான் இங்கு ஜீவகாந்தமாக இருக்கிறது. சரி, நீ உயிர் சக்தின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், உயிர் சக்தி என்றால் அது உயிரிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய சக்தி தானே? ஆமாம், உயிரிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய சக்தி தான். அப்புறம் எப்படி வெளியில் இருக்கக்கூடிய வான்காந்தமும் இது ஒன்றுன்னு சொல்கிறீங்க? அப்பா, இந்த உயிர் என்பது எது? வெளியிலே விண் என்று சொல்லக்கூடிய முதல் பூதம் இருக்கிறது, அதுதான் உடலுக்குள்ளாக உயிராக இருக்கிறது. அப்போ விண்கிற முதல் பூதமும் உயிரும் இரண்டும் ஒன்று தானா? இரண்டும் வேறல்ல, இரண்டும் ஒன்று தான். இரண்டும் வேறல்ல என்று சொல்ல வேண்டும்.
அப்போ அந்த விண் தான் இங்கு உயிராக இருக்கிறது, அந்த வான்காந்தம் தான் இங்கு ஜீவகாந்தமாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், இப்போது இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கிறது. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி எங்கே இருக்குது? அது எங்கும் இருக்கிறது, எங்கும் நிறைந்தவன், எல்லாம் வல்லவன் அப்படின்னு சொல்கிற இதெல்லாம் இந்த ஆற்றலைத்தான் சொல்லுகிறோம். அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இருக்கிறது. என்னப்பா இவ்வளவு, அதாவது கடல் போல் அத்தனையை வைத்துக்கொண்டு இங்கே நம்ம காணம்னு இல்லைன்னு தேடிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொன்னால் அதுதான் அறியாமை. இதை சொல்லுவது தான், இதை தெரிவிப்பது தான் ஞானம். இதை கூறி தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது தான் ஆன்மீகம். ஆனால் ஆன்மீகத்தை நீங்கள் பேசக்கூடாது, ஆன்மீகத்தை சொல்லக்கூடாது. இதையெல்லாம் நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் ஆரோக்கியமாக இருந்து கொண்டால் அப்புறம் எங்களுடைய மெடிக்கல் கம்பெனியெல்லாம் என்ன ஆகிறது? மெடிக்கல் மார்பியா என்று சொல்லுகிறார்கள். உலகத்திலேயே கோடியாக மருந்து விற்பனை செய்து கொண்டிருக்கோம், அதெல்லாம் நின்றுவிடும் அல்லவா என்று ஒரு கேள்வியை மக்களே கேட்பார்கள். அப்பா இப்போது இதை சொல்ல வேண்டும், யாரும் குறிப்பாக இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன் இன்னும் பிற்காலத்தில் இன்னும் பெரிய நோயில் அவதிப்பட போகிறவர்கள் அவர்கள் தானே, அவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் அல்லவா? ஆனால் நாங்கள் நிறுவனம் செய்த பிறகு தான் நீங்கள் சொல்ல வேண்டும். இப்பொழுது நீங்கள் சொன்னினால் உங்கள் மீது குற்றம் சுமத்துவோம். இதுதான் ரொம்ப படித்தவங்களோட நிலைமை. இது எப்படி? நாங்கள் சொன்ன பிறகு நீங்கள் எப்பா இதைத்தானே இப்போ நாங்கள் முன்னாடி சொன்னோம், நீ முன்னாடி சொல்லக்கூடாது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அம்மா ஏதாவது பசிக்கு சாப்பாடு இருந்தால் போடுங்கம்மா அப்படின்னு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். இப்போது அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, அவர்கிட்ட போய் இப்போ தான்ப்பா சாப்பாடெல்லாம் முடிஞ்சிடுச்சு, தீர்ந்து போச்சு, இன்றைக்கி சாப்பாடு இல்லைப்பா, நீ பக்கத்து வீட்டில் போய் பாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த உணவு கேட்டு வந்தவர் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். அவள் யார் வேணாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். அப்போ இவர் ஏதோ காசு கொடுக்க போகிறார் போல் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இவர் வீட்டுக்கு முன்னாடி போய் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி சாப்பாடெல்லாம் இல்லை, வேறு வீட்டில் போய் பார்த்துக்க அப்படின்னு இவர் அதே வார்த்தையை சொன்னார். என்னங்கய்யா அப்படின்னு கேட்டால், இதை அவள் யார் சொல்கிறது? வீட்டில் சம்பாதிக்கிறவன் நான் தான் சொல்லணும். இப்போ நான் சொல்கிறேன் சாப்பாடு இல்லை, நீ போய் வேறு வீடு பாரு இப்படின்னு சொன்னாராம். இது ஒரு கதை. இதுபோல் நீங்கள் உண்மையாக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் சொன்ன பிறகுதான் நீங்கள் அந்த உண்மையை சொல்ல வேண்டும். அதற்கு முன்னால் நீங்கள் உண்மையை சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் அப்போ இது எல்லாமே வியாபாரம். இது வியாபாரம் குறைந்துவிடும் என்பதற்கான ஒரு நிலையாக இருக்கிறது. விஞ்ஞானம் என்பது மனிதர்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் நீக்குவதற்காக ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆராய்ச்சியில் செல்வது தான் விஞ்ஞானமாக இருக்குது. அதுதான் அறிவியல். ஆனால் இப்பொழுது மனசாட்சியை தொட்டு நீங்கள் சிந்தித்து பாருங்கள், விஞ்ஞானம் என்பது முழுக்க வியாபாரமாக இருக்கிறது. ஒரு முறை மகரிஷி அவர்கள் இந்த கர்மவினை சார்ந்த தத்துவங்களை எல்லாம் அமெரிக்காவில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த கர்மவினை என்றால் துன்பம் கொடுக்கும் செயல் அப்படின்னு அது சொல்கிறதெல்லாம் பாவம்லாம் சொல்லிட்டாரா. இவர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், புரிஞ்சுக்கிட்டார். எப்படி புரிஞ்சுக்கிட்டார்னா, நாம் தப்பு பண்ணோம்னா அதெல்லாம் பாவம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். சரி, என்ன பண்ணிட்டாரு, சாமி நீங்கள் இன்றைக்கி 2 நாள் கிளாஸை கேட்டோடனே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேனார். என்னம்மா முடிவுக்கு வந்தேன்? நான் வேலையை ரிசைன் பண்ணிடலான்னு முடிவுக்கு வந்தேனார். ஏனப்பா அப்படின்னு கேட்டார். கேட்கும் பொழுது, நான் ஒரு டொமேட்டோ சாஸ் தயார் பண்ணுற கம்பெனியில் இருக்கேன், நான் தான் சீஃப் கெமிஸ்ட்டு, இதில் எவ்வளவு தக்காளி பழம் போடுறோம், எவ்வளவு சுகர் போடுறோம், இதெல்லாத்தையும் கரெக்டாக நான் சர்டிஃபிகேட் பண்ணுறது நான் தான் பண்ணணும். ஆனால் எங்கள் கம்பெனியில் ஒரு 1000 கிலோ தக்காளி போடுறதுக்கு பதிலாக 500 கிலோ தக்காளியை போட்டுறாங்க. மீதி 500 கிலோவுக்கு வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதை போட்டுறாங்க. ஏன்னா அது ரொம்ப சீப்பாக இருக்குது. அப்போ இதை உள்ளே போட்டுறாங்க. ஆனால் 1000 கிலோ தக்காளி போட்டதாக நான் அதை எழுத வேண்டியிருக்கு, சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இப்போ எனக்கு மனசாட்சி உறுத்துது, நான் பாவம் செய்கிறேனோ என்று மனம் உறுத்துகிறது, நான் அந்த வேலையை ரிசைன் பண்ண போகிறேன்னு சொன்னாராம். மகரிஷி சொன்னாராம், இல்லைப்பா இந்த வேலையை மட்டும் ரிசைன் பண்ணிடாதன்னாராம். ஏங்க சாமி அப்படின்னா, தக்காளியை விட பூசணிக்காய் உடலுக்கு நல்லது, துன்பத்தை போக்கக்கூடியது, அதனால் இது பாவம் இல்லை, நீ செய்வது புண்ணியம்தான், நீ அப்படியே செய் என்று சொன்னார். அப்போ இப்போ இந்த இடத்துல நாம் எப்படி இந்த சமுதாயத்தில் துன்பம் போகணும், அவ்வளோதான். இப்போ துன்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோமே,
ஒருத்தர் விஞ்ஞானி இருக்கிறார், துன்பம் கொடுக்கக்கூடியதுன்னு கன்ஃபார்மாக தெரியுது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம் வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, அது அது யாருக்கு துன்பம் கொடுத்தா எனக்கு மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம் வருது அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை நான் ரிசைன் பண்ண போகிறேன், வீட்டில் வந்து சொன்னால் வீட்டுக்காரமாக என்ன சொல்லுவேன், ஏங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், உங்களுக்கு 5 லட்ச ரூபா சம்பளம் வருதா அதை மட்டும் பாருங்கள், உங்கள் முதலாளி உங்கள் என்ன வேலை செய்ய சொல்கிறாரு அதை மட்டும் செய்யுங்க. இப்படித்தான் இன்று இருக்கக்கூடிய விஞ்ஞானம் அறிவியல் படித்தவர்களெல்லாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. அவர்களை சொல்லியும் எண்ணமில் குற்றமில்லை. ஏன் எல்லாரும் அப்படி இருக்கும்போது நம்மளும் இப்போ வாழணும்ல அப்படிங்கிற ஒரு போட்டியில் இருக்கிறது. ஆக இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒன்றால் நான் கேட்டேன் என்னால் கேட்டேன்னு உலகமே கெட்டு போய் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். இப்போ இந்த சமுதாயத்தில் நாம் சில உண்மைகளை ஆன்மீகம் என்ற வகையில் ஞானம் என்ற வகையில் பேசும்போது என்ன ஆகிறது, இதுவும் தவறாக தெரிகிறது. அதனால தான் நம்ம வந்து இப்போ கடந்த சில நாட்களாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக இருந்து கொள்ள வேண்டும், நோய் இல்லாமல் இருந்து கொள்ள வேண்டும், நோயற்ற வாழ வேண்டும் என்று அந்த உண்மையான ஆசை இருப்பவர்கள் மட்டும் கேளுங்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டே செல்கிறோம். இப்போ கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்கவங்க இதோடு நிறுத்திக்கலாம், இதுக்கு மேலே நீங்கள் கேட்க வேணாம்னா வேண்டாம் என்று சொல்லிக்கிறோம். சரி, இப்போது இந்த இடத்துல இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி என்று தெரிந்து கொண்டால் இதை எப்படி பெருக்குவது அப்படிங்கிறது நமக்கு ஒன்று வேணும். சரி, இப்போ இதை அதிகப்படுத்தி கொண்டால் என்ன ஆகும் என்று சொன்னால் அது என்ன வேலை செய்யும், நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பில் அதிகமாகிவிட்டால், ஜீவகாந்தம் உடலில் பெருகிவிட்டால் அது என்ன செய்யும் என்று கேட்டால் அது 2 வேலையை செய்யுங்க. என்ன செய்யும், எடுக்கும் தடுக்கும் என்ற 2 வேலைகளை செய்யும். என்ன புதுசாக இருக்குது? ஆமாம், இந்த எடுக்கும் தடுக்கும், இந்த காந்தம் என்று சொல்லி அதில் ஜீவகாந்தம்னு சொல்லிட்டோம். ஜீவகாந்தம் தான் இவன் நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த காந்தத்துக்கு என்ன தன்மை இருக்குது பேசிக்காக சொல்லுங்கள். இது விஞ்ஞான பூர்வமாகவே சொல்லுங்கள். என்ன தன்மை இருக்குது, ஒன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இன்னொன்று ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அவ்வளோதானே, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்போ ஒன்று எடுக்கும், இன்னொன்று தடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணும்னா, ஒன்று இந்த உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத கிருமிகள் உடம்புக்குள்ளே வருதா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அது இந்த உடலினுடைய அந்த பெரிஃபரியிலேயே என்ன பண்ணிடும், அதை உள்ளே வரவிடாமல் தடுத்து விடும். எப்போ ஜீவகாந்தம் திணிவாக இருந்தால் அதை எதிர்த்து அதை உள்ளே வரவிடாது. அப்போ உள்ளே வர முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நோய் கிருமி நமக்கு உள்ளே வருதுன்னா நாம் அதுக்கு என்னவாக இருக்கிறோம், அதற்கு வருவதற்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஒத்துழைப்பு இருப்பதாக இருக்க, டிசர்விங்காக இருக்கிறோம், அதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறோம். எப்படி, நமது உயிராற்றல் என்ற ஜீவகாந்தம் குறைவாக இருந்துச்சுனால் அது உள்ளே வந்துடுது. எதிர்க்கக்கூடிய சக்தியை குறைத்து விட்டோம், அது உள்ளே வந்துடுச்சு. அப்போ நம்மளா தானப்பா உள்ளே வர வச்சுக்கிட்டோம். டிசர்விங் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அப்படி ஆகிவிட்டோம். அப்போ இது என்ன பண்ணும், தடுக்கும் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, உள்ள தேவையில்லாத ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதை எடுத்து வெளியே தள்ளிவிடும். இதையும் அதே வேலை தான், நோய் எதிர்ப்பு சக்தி தான் செய்யும். அதை எடுக்கும், வெளியில் எடுக்கும். அப்போ இந்த கிருமி நேராக வர்றதை தடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்றது மூலமாக உள்ளே அனுப்பிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு காற்றின் மூலமாகவோ இல்லை தோலின் மூலமாக உள்ளே வருதுன்னா அது எதிர்ப்பு சக்தியை என்ன பண்ணிடும், தடுத்துரும். இப்போ காற்றின் வழியாக வந்தால் கூட என்ன, நுரையீரலும் வெளியே தள்ளிடும், எதிர்ப்பு சக்தி கூட இருந்தால் ரைட்டு. ஆனால் நீங்கள் சாப்பிட்றீங்களே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப சாப்பிட்றீங்க, உள்ளே போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணும், அதை எடுத்து வெளியே தள்ளிவிடும். சாதாரணமாக யூரின் மோஷன் கழிவுகள் வெளியேறுகிறதே, இதை செய்வது யார் செய்கிறது? நீ இட்லி சாப்பிட்டீங்க, இட்லி சாப்பிட்ட அந்த இட்லியை ரத்தமாக மாற்றியது யார்? விஞ்ஞானத்துக்கு தெரியாது. மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த 4 இட்லி இதை கொடுத்து லேபில் கொடுத்து உங்களுடைய லேபில் வந்து ரத்தமாக மாற்றி கொடுங்க. தெரியாது. இப்போ எல்லாம் ஆர்டிஃபிஷியல் பிளட்டுன்னு சொல்கிறாங்களே, இட்லியை வச்சு ஆர்டிஃபிஷியல் பிளட்டு தயார் பண்ணுறாங்களா? இல்லை. 100% கெமிக்கலை வச்சு தான் ஆர்டிஃபிஷியல் பிளட்டு தயார் பண்ணுறாங்க. அப்படி இல்லாட்டி அடுத்தவருடைய பிளட்டை எடுத்து கொடுத்துட்றாங்க. அப்போ அதை சொல்ல போனோம்னா அது வந்து வேறு மாதிரி ஒரு ஞானமாக மாறிவிடும். அது அறிவு என்ற டாப்பிக்கில் நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போ ரத்தமாக மாற்றியது மட்டும் இல்லை, அந்த தேவையான மினரல்ஸ் தாதுக்கள் அதிலெல்லாம் பிரித்து எடுக்கப்பட்டு அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய காலையில் மோசனாக யூரினாக போயிடுதில்ல. இதை யார் வெளியில் தள்ளுனது? இந்த நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோமே, அது உள்ளே இருந்துச்சுன்னா பிரச்சனைப்பா, அதை வெளியே தள்ளிடுது. இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி. அப்போ ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் தான் இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இது இருந்துச்சுன்னா எந்த கிருமியும் நமக்குள்ளே வரவிடாது. அப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை, அதாவது இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இதை எப்படி பெருக்கிறது
இதை எப்படி கூட்டிக்கிறது? வெளியில் இருக்கக்கூடிய வான்காந்தத்தை உடம்புக்குள்ளே கொண்டு வந்துடலாம், இல்லை வெளியில் இருக்கக்கூடிய விண் என்பதை உயிர் துகளாக உடம்புக்குள்ளே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டோம்னா அது பெருகிரும். இதெல்லாம் செய்கிறதுக்கு பேர் தான்ப்பா யோகம். இதெல்லாம் செய்ய கொடுக்கக்கூடிய பயிற்சிக்கு பேர் தான் ஆன்மீகம். ஆன்மீகமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? யாராவது அப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள் மட்டும் வாங்க, உங்களுக்கு சொல்லித்தரோம். இனிமேல் யாரையும் கூப்பிட்டு எதையும் சொல்லித்தரோம். நல்லதை யாருக்கும் கூப்பிட்டு சொல்லாத. ரொம்ப பெரிய புத்திமதியை நமது தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உண்மைகளையெல்லாம் இந்த உலகுக்கு கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்த சித்தர்கள், தென்னிந்தியாவில் வாழ்ந்த சித்தர்கள். ஆனால் அதை ஐயோ இதை யாருக்கும் கொடுத்து விடாதே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். என்ன மக்களைத்தான் நான் சொல்ல வேண்டும். ஏன் மக்கள் எல்லாம் இதை கொடுங்கள் என்று சொல்லி இருந்தால் இப்போ குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கெல்லாம் இதை சொல்லுங்கள் என்று பெற்றோர்கள் சொன்னால் சொல்லுவோம், அவ்வளோதானே. அப்போ நீங்கள் இங்கே கூப்பிட்டு வாங்க சொல்கிறோம், அங்கே போய் சொல்ல மாட்டோம். இனிமேல் அங்கே போய் பேசுகிறதே கூடாது என்று ஒரு ஒரு உண்மை பேசுபவர்கள் பயந்து வெளியே ஒதுங்கி நிற்கக்கூடிய நிலை இருக்கிறது. இப்போ எல்லாம் உண்மை பேசுகிறவங்க தான் ஒதுங்கி நிற்கிறாங்க. நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலை இப்பொழுது இந்த சமுதாயம் ஏற்படுத்தி விட்டது. சரி, இப்போ நம்ம கேட்போம், இப்போ இதை எப்படி இது எல்லாத்தையும் பயிற்சி இதுக்குத்தான்ப்பா தியானம், யோகா, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, எத்தனையோ பயிற்சிகளை சித்தர்கள் பயிற்சிகளை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் அந்த அமைப்புக்குள்ளாக நீங்களாக வந்து கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அவ்வளோதான். சரி, அப்போ இப்போ இந்த இடத்துல இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இது நிறைய பேர் இதை வச்சு ஏமாற்றிடுறாங்களே, அதனால் நிறைய விளைவுகள் வந்து விடுகிறது, அதனால தான் நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணாமல் நீங்கள் வந்து இதெல்லாம் போகாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இப்போது இது ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. ரைட்டு, அப்போ இந்த ஏமாத்துறவங்க நமக்கு கிடைக்கக்கூடாது, நமக்கு உண்மையானவர்கள் கிடைக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கும் சில உண்மைகள் இருக்குதுங்க. ஒன்றும் இல்லை, இது உண்மையான ஞானம் எனக்கு வேணும், எனக்கு என் குழந்தைகளுக்கும் வேணும். அப்போ நான் உண்மையான ஞானத்தை எப்படி தேடுவது? உண்மையான ஞானம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? நீங்கள் நிறைய புண்ணியம் செய்து வைத்திருந்தீங்கனால் கிடைக்கும். நீங்கள் நிறைய பாவம் செய்து கொண்டிருந்தீங்கனால் பொய்யானது தான் கிடைக்கும். இதை சொன்னாலும் வம்பா இருக்கு, நீ பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிற, அவ்வளோதான். இதையும் சொல்ல முடியாது. அப்போ எதைத்தான் சொல்கிறது? அப்போ பாருங்கள், இந்த நமது நாட்டில் இருந்த இந்த ஞானத்தை சமுதாயத்துக்கு சொல்ல முடியாமல் ஆகிவிட்டது என்று இருக்கு. அப்போ இப்பொழுதெல்லாம் எனக்கு என்ன தோணுகிறது என்று சொன்னால், இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடுகளில் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்கள் தேடுகிறார்கள். அதனால தான் இந்த ஞானத்தை பெற்றவர்களெல்லாம் வெளிநாட்டில் போய் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்? அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை நான் வேறு ஐரோப்பா நாடுகளில் ஒரு நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் பேசும்போது அவர்கள் என்னை அழைத்து வைத்து எனக்கு விருந்து கொடுத்து அவர்கள் இதை சொல்லுங்கள் என்று ஒரு நாள் முழுவதும் என்னை அவர் வீட்டில் அமர வைத்திருந்தார்கள். அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அது இல்லாமல் போகிறது. அப்போ அதுவும் கிடைக்கும். அதற்கும் என்ன வேண்டும்? அதற்கு ஒரு புண்ணியம் என்ற ஒரு பதிவு இருக்க வேண்டும் என்பது தான் உண்மையாக இருக்கிறது. நம்பியவர்கள் நம்பிக்கொள்ளலாம், மற்றவர்கள் இதை பற்றி நீங்கள் அலட்சியம் செய்து விடுங்கள். வாழ்க வளமுடன். சரி, இப்போது இந்த ஜீவகாந்தத்தை பெருக்குவதற்கு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ மெடிக்கலில் நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னு சொன்னால், நல்ல உயிருள்ள உணவுகளை சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறோம். என்ன உயிருள்ள உணவுகளை இதை யார் சொல்கிறா? சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, அக்குபஞ்சர் இந்த மாதிரி மருத்துவர்கள் மட்டும்தான் சொல்லுகிறார்கள். ஏன்? அவர்கள் இந்த உயிராற்றல் என்ற ஆற்றலில் மருத்துவம் செய்பவர்கள். இந்த விஞ்ஞான மருத்துவத்தை தவிர மற்ற எல்லா மருத்துவமும் உடலுக்கு மருத்துவம் செய்வதில்லை. அதனால தான் அது லேட்டாகும். அது என்ன பண்ணும்? அந்த இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அதன் பிறகு நோயை சரி பண்ணணும். அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வெறும் உடலில் செய்வது இல்லை. அப்போ அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள்? அந்த உயிராற்றலை பெருக்குவதற்கு, நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டுவதற்கு உயிருள்ள உணவுகளை சாப்பிடுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் நவீன மருத்துவர்கள் என்ன பண்ணணும்? சத்துள்ள உணவுகளை சாப்பிடுங்கள். எது சத்துள்ள உணவுன்னு கொடுக்குறாங்க? நோய் உடனே 27 வகை ஊட்டச்சத்து நிறைந்த என்னது லான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இது இப்போ இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, எத்தனை வந்துருச்சு? ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க வந்துருச்சு. எல்லாம் ஹோட்டலுக்கு, அதாவது மருத்துவமனையில் இருக்கவங்களுக்கு தான் அதான் வாங்கி கொண்டு கொடுக்குறோம். இப்போது அதுக்கு வேறு, அது வேறு, உயிருள்ள உணவுகள் என்பது வேறு. அப்போ என்ன, அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க? உடம்புக்கு முடியல,
அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கார். அப்போ என்னாச்சு, அவருக்கு உயிராற்றல் பற்றாக்குறையாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், எப்போ அவர் சரியாகிவார், அவர் நோய் எதிர்ப்பு சக்தி கூடிச்சுன்னா சரியாயிடுவார். இப்போ என்ன பண்ணுறோம், அவரை அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அட்மிட் பண்ணி அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நல்லா தூங்கட்டும், நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஐயா, இந்த ரெஸ்ட் எடுத்தார் பார்த்தீங்களா, தூங்கினார் பார்த்தீங்களா, அங்கே அவருக்கு உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகிட்டு இருந்துச்சு, செலவு பண்ணுறதை நிறுத்திட்டீங்க. அதனால் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடிடுச்சு. அதில் தான் அவர் முக்கால்வாசி அவர் குணமானார். நீங்கள் கொடுத்த மருத்துவம் என்பது ஒரு 25%. அவர் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால அதனால தான் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி விசிட்டர் அவர்ஸ்னு கூட வச்சுட்டாங்க. யாரையும் உள்ளே விடுறதில்லை. ரொம்ப அவருக்கு ஜீவானந்தம் கம்மியாக இருந்துச்சுன்னு யாரும் உள்ளே விசிட்டரே வராதுன்னு ஐசியூவில் வச்சுட்டாங்க. அப்போ மருத்துவத்தில் இதெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் தெரிந்து தான் மருத்துவம் வளர்ந்திருந்தது. அப்போ நாங்கள் எங்கள் மருத்துவத்தை செய்கிறோம், ஆனால் அது எதிர்ப்பு சக்தி எப்போ கூடும், அவர் ரெஸ்ட்டில் இருக்கணும், அவர் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். இப்படி தான் செஞ்சாங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த விசிட்டர்ஸ் சொன்னாங்களே, அப்போ நீங்களும் என்ன பண்ணுங்கள், உயிருள்ள உணவை கொடுங்கன்னு பழங்களை கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. பழங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ என்னாச்சு, அந்த பழங்கள் மூலமாக உயிராற்றல் பெருகியது. அப்போ என்னாச்சு, இந்த பழங்கள், காய்கறிகள், இந்த உயிருள்ள சமைத்ததுலேயும் உயிர் ஊட்டப்பட்ட சமையல் கலையில் சமைத்த இந்த உணவுகளெல்லாம் நமக்கு உயிர் ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எளிதில் அது ஜீரணமாகி அந்த உயிராற்றலை பெருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். இப்போ எல்லாம் செத்த உணவுகளை தான் நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுங்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதை எப்படி அதிகரிப்பது என்பதை வேற ஒரு சிந்தனையில் பார்ப்போம். இன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தினா என்னங்கிறத இன்றைக்கி டாப்பிக்கு. அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு இன்னொரு தடவை பார்ப்போம். இப்போது இதில் அழிக்காமல் இருந்தால் போதும். நாம் நோய் எதிர்ப்பு சக்தி அழித்து கொண்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் அழித்து கொண்டிருக்கிறோம், அதை வேறு ஒரு சிந்தனையில் பார்ப்போம். அது ஒரு நாள் வேணும், அதுக்கு ஒரு சிந்தனை, அது இன்னொரு நாள் வேணும், அதை வேறு ஒரு சிந்தனையில் பார்ப்போம். ஆக இந்த அடிப்படையிலே இப்போது நீங்கள் ஹோமியோபதி மருத்துவத்தை எடுத்துக்கங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மெடிக்கல் காலேஜில் அனாட்டமி, பிசியாலஜி எல்லாமே படிப்பாங்க. படிச்சுட்டு கடைசியில் என்ன வருவாங்க தெரியுங்களா, அவங்க இந்த ஹோமியோபதி மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு அவங்க கடைசியாக படிக்க வருவாங்க. வாழ்க வளமுடன். இப்போது அந்த அங்கே படிக்க வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஹோமியோபதி மெடிசின் அப்படின்னு படிக்க வருவாங்க. அந்த மெடிசின் எதில் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லும் பொழுது வைட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள். இந்த வைட்டல் ஃபோர்ஸில் தான் அது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வைட்டல் ஃபோர்ஸ்ன்னு அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதுதான் இந்த உயிராற்றல். அப்போ இந்த உயிராற்றல் என்ற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது அல்லவா, அதைத்தான் வைட்டல் ஃபோர்ஸ் என்று ஹோமியோபதி மருத்துவத்தில் மெடிக்கல் காலேஜில் அவங்க படிக்கிறாங்க. இப்போ ஹோமியோபதி மருத்துவர்கள் கூட இப்போ அவங்க மருந்து கொடுக்கும்போது கூட என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்து அந்த வைட்டல் ஃபோர்ஸில் தான் போய் வேலை செய்யுது. இந்த வைட்டல் ஃபோர்ஸ் நிறையா இருந்தால் உடனே வேலை செய்யும், வைட்டல் ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தால் அதுவும் மெதுவாகத்தான் வேலை செய்யும். அப்போ நம்ம சித்தர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இப்போது மருந்து கொடுப்பதற்கு முன் இந்த வைட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி அதன் பிறகு மருந்தை கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகத்தான் அந்த காலத்தில் பழங்கள் சாப்பிட சொன்னாங்க, சூப் சாப்பிட சொன்னாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மருத்துவம் செய்தார்கள். அந்த அடிப்படையிலே இப்போது நோய் எதிர்ப்பு சக்தி என்பதும் இந்த ஜீவகாந்தம் என்பதும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதை அறிந்து கொள்வோம். இதை நாம் நமது வீட்டில், நம்ம வீட்டுக்குள்ளே முழுவதும் என்ன இருக்குது, செவுரு இருக்குது, நாம் இருக்கோம், ரெண்டுக்கு இடையில் என்ன இருக்குது அப்படின்னா முழுக்க அந்த வான்காந்தம் தான் இருக்கிறது. அப்போ இதை உடலுக்குள்ளாக நாம் ஈர்த்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், அதுதானே தவிர அதுக்கு நம்மை தகுதியாக்கி கொள்ள வேண்டும். இதை சொல்லித் தருவது தான் ஆன்மீகம், யோகா, ஞானம் அத்துணையும் அதை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கிறது. இப்போது இந்த கிருமி நோய் எதிர்ப்பு சக்தி கூடிச்சுன்னா அது வெளியே தள்ளுமாற்றல் அப்படின்னு தள்ளிடுமா அப்படின்லாம் கேள்வி கேட்குறோம். இப்போது இதற்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இப்போது என்னுடைய மனைவிக்கு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்துவிட்டது. இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துட்டு ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்னால், இந்த வைரஸை நாம் என்ன பண்ண நெகட்டிவ் செய்ய முடியாது, அது உடம்புக்குள்ளே தான் இருக்கும், இந்த பிறவியில் இந்த வாழ்நாள் முழுவதும் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டார். இது நெகட்டிவ் ஆகாது என்று சொல்லிவிட்டார்கள்.
சரி, அப்போ இதுக்கு ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு அந்த ஆராய்ச்சி செய்பவர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் வாங்க, ஒரு 6 மாதங்க கழித்து வாங்க. அது பிறகு நீங்கள் அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் அவரை போய் பார்க்குறதுன்னா பாருங்கள். அவர் ஒருத்தர் தான் இருக்கார் தமிழ்நாட்டில்னு அன்றைக்கி சொன்னார். சரி, இதுக்கிடையில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கு என்னென்ன மாதிரியான இயற்கை சார்ந்த உணவுகளை எடுப்பது, எப்படியெல்லாம் நமது உணவை வைத்துக்கொள்வது, மனதை வைத்துக்கொள்வது, இப்படி ஒரு 9 மாதம் அதை நம்ம முழுக்க செய்து அதன் பிறகு அதே மருத்துவரிடம் போய் இப்போது அந்த டாக்டரை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம்னு சொன்னார். டெஸ்ட் எடுத்து பார்த்தா நெகட்டிவ் ஆயிடுச்சு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், இட் இஸ் மெடிக்கல் மிரக்கிள் என்று சொல்லிவிட்டார். இது ஏதோ லட்சத்தில் ஒருத்தருக்கு இது மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னார். அப்போ அவரிடம் நாங்கள் என்ன செய்தோம் என்பதை சொல்லவில்லை. சொன்னால் என்ன செய்வார்? எங்களுக்கு தெரியாமல் எங்களை கேட்காம நீங்கள் எதையெல்லாம் செஞ்சீங்கன்னா அது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆயிடுச்சுன்னா அது நம்ம தான் பொறுப்பாக முடியும். அப்படி ஆகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஞானத்தை யாராவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது நமக்கே தெரிய வேண்டும் என்று சொன்னாலும், அது ஓரளவுக்கு புண்ணியம் செய்து பாவத்தை குறைத்திருப்பவர்களுக்கு தான் கிடைக்கும். இந்த நல்லதும் பாவத்தை குறைச்சவங்களுக்கு தான் கிடைக்கும். இது நமது ஆன்மீகம் சொல்கிறது. இதை நம்புகிறவங்க நம்பிக்கலாம், நம்பாதவங்க விட்டலாம். இன்றைக்கி ஏன் சமுதாயத்தில் இதெல்லாம் சொல்லக்கூடாது என்று எதிர்க்கப்படுகிறது என்று சொன்னால், அதற்கு தகுதியானவர்கள் சமுதாயத்தில் குறைவாக இருக்கிறார்கள். ஏன்? பாவம் அதிகமாகிவிட்டது. இது நல்லா பார்த்தாலே தெரியலையா? எல்லா பேரும் என்ன பண்ணுறோம்? பிறருக்கு துன்பம் கொடுத்து நம்ம எப்படியா சம்பாதிக்கணும், நம்ம உடம்புக்கு துன்பம் கொடுக்கறது, பிறருக்கு துன்பம் கொடுக்கறது, இதுதான் மேக்சிமம் இருக்கிறது. இன்றைக்கி சமுதாய வாழ்க்கையை அப்படி ஆகிவிட்டது. அது குறிப்பாக நம்ம நாட்டில் இது ரொம்ப அதிகமாகிடுச்சு. தனி மனிதனிடம் அதிகமாகிவிட்டது. அப்படி வரும்பொழுது இந்த நல்ல ஞானங்கள் போய் சேர வேண்டிய தகுதி குறைந்து விட்டதாக சமுதாயம் குறைந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சிலருக்குத்தான் இது கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அது தடுக்கவும் படுகிறது. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம சமுதாயத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆக இந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பதும் உயிர் சக்தி என்பதும் ஜீவகாந்த சக்தி என்பதும் எல்லாமே ஒன்றுதான். இதைத்தான் சி என்று சொல்வார்கள். சைனாவில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாதிரியாக இது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பல வகையான கலைகள் பல நாடுகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே அதை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கிறது. ஆக நோய் எதிர்ப்பு சக்தி என்பது வேறு எதுவும் இல்லை, நமது உயிர் ஆற்றல் என்பதுதான். ஆனால் இது விஞ்ஞானம் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் நாம் அதை நமது ஆரோக்கியத்துக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் மட்டும் இதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத விட இதை எப்படி அழிக்காமல் இருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 2 பகுதிகளையும் வேறு ஒரு சிந்தனையில் நாம் செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.